சார் காலை வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 தேர்வுமுடிகள் வெளியிட்டாங்க. அக்டோபர் 28ஆம் வெளியிட்டாங்க. அதற்கான கலந்தாய்வு ஜனவரி 24ஆம் பிஏஓ ஜூனியர்ஸ்க்கான கலந்தாய்வு நடைபெற்றது. பிப்ரவரி 24ஆம் தட்டச்சருக்கான கலந்தாய்வு நடைபெற்றுச்சு. ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த விஏஓ ஜூனியர் ஸ்டூடெண்ட் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணாங்க, பணி நியமனம் வந்து அந்தந்த மாவட்ட வாரியாக அனுப்பப்பட்டு பணி நியமனமே செஞ்சுட்டாங்க. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறைக்கு பணி நியமனமே செஞ்சுட்டாங்க. ஒரு 10 தேர்வர்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 10 பேர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அது நேற்று நாமளும் சொல்லியிருப்போம். ஸோ இப்போ என்ன சார் பண்ணணும், இப்போ இனி போகிறவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கணும், ஓகேங்களா, இந்த டாக்குமெண்ட்லாம் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் அதேமாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறையா வியூ சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சும்மா ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே சார், தேங்க்யூ. சார் இது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வளர்ச்சி பிரிவு மாவட்ட ஆட்சியரகம் கிருஷ்ணகிரி. ஓகேங்களா, சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பு கடிதம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் 9/6/2024 நடத்தப்பட்ட குரூப் 4 தொகுதி 4 போட்டியில் இளநிலை உதவியாளர் தேர்வு செய்யப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஊரக வளர்ச்சி அலகிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களுக்கு 27/2/2025 காலை 11 மணி அளவில் அசல் சான்றுகள் மற்றும் உடல் தகுதிக்கான சான்று ஆகியவை சரிபார்க்கப்பட உள்ளதால் கீழ்கண்ட அசல் ஆவணங்களுடன் மேற்படி நாளில் அறை எண் 58 முதல் தளம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளர்ச்சி பிரிவு என்ற முகவரியில் தவறாமல் ஆஜராகுமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி இந்த நாளில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை எனில் மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அன்றைக்கி போகலை அப்படின்னா ரிஜெக்டட் தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் மற்ற மாவட்ட சேர்ந்தவங்களுக்கும் இந்த மாதிரி அழைப்பாணை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டைமிங்கில் நீங்கள் ஆஜராகணும். ஓகேங்களா, எல்லா சார் எனக்கு வர முடியாதுன்னா உங்களுக்கு நோ மோர் எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த டேட்டில் எவ்வளோ நேரத்தில் எந்த நம்பரை எங்கே வந்து இது பண்ணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது டிஸ்ட்ரிக்ஷனரி போஸ்ட்டு. ஓகேங்களா, ஊரக வளர்ச்சித்துறை. என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கல்வி சான்றுகள். ஓகேங்களா, எல்லாமே ஒரிஜினல் தான். டிசி ஒரிஜினல். ஓகேங்களா, ஸோ 10th நீங்கள் குரூப் 4க்கு என்ன எடுத்துகிட்டு போனீங்களோ கவுன்சிலிங் சிவிக்கு அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுங்க. சிவி என்னென்ன எடுத்துகிட்டு போனீங்களோ. ஓகேங்களா, 10th 12th காலேஜ், பிஜி முடிச்சுங்க பிஜி, யூஜினா யூஜி அதோட. ஓகேங்களா, 10th 12th 10th 12th அதோட சரி. ஓகேங்களா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் டிசி. ஓகேங்களா, அடிஷ்னலாக இங்கே டிசி கேட்குறேங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டிசேபிலிட்டியாக இருந்தால் டிசேபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் சார். இல்லைனா கூட இப்போ ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களை வந்து எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை வந்துட்டு, ஏன்னா அது வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக தான், அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் பயன்பெறும் வகையில் தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் தான் இல்லைங்களா. இப்போ அதன் மூலியம் இப்போ அதை வந்து நீங்கள் வந்து அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வந்துட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அது அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக உங்களை கவுண்டிங் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து எம்ப்ளாய்டு பர்சனாக அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஐடியை வச்சு அவங்க வந்து எம்ப்ளாய் ஆகிட்டாங்க அப்படின்னு நோட் பண்ணி அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா, அதுக்காக தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வேணுன்றாங்க. புரியுதுங்களா, ஸோ அது கண்டிப்பாக வேணும், அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அரசு உதவி மருத்துவர் தகுதி குறையாத மருத்துவரும் உடற்தகுதி சான்று கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா, அடுத்தது பிஎஸ்டிஎம் நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டிங்கன்னா பிஎஸ்டிஎம் ஒரிஜினல். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வேறு எதனா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வேறு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துணும் ஒரிஜினல். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி ஜாபில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ஓசி வாங்கியிருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஓகேங்களா, அதுமாதிரி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, நன்னடத்தை சான்றிதழ். ஓகேங்களா, அதுவும் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் மேற்காணும் அனைத்து ஆவணங்களின் நகல்கள் 2. இது எல்லாமே ஒரு 2 செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணியிருக்கணும். இது 2மே ஜெராக்ஸ் போடணும். 2 செட்டு ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது 2 செட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க இதெல்லாமே. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் சார். இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன் இது இல்லை சார் இது எடுத்துகிட்டு போகணும் இப்போ உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. திருப்பி நீங்கள் இன்னொரு டைம் போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் அலைச்சலாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு இவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லும்போது நீங்கள் அதை கேட்டு எடுத்துகிட்டு போயிடலாம்ல. ஒரு டைம் முடிச்சிட்டா திருப்பணும் அதை அப்போ போவேன். ஏன்னா இப்போ வேறு மாவட்டத்தை சேர்ந்தோட இருப்பீங்க. திருப்பணும் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய்ட்டு அதை எழுதி கொடுத்து திருப்பணும் அங்கே ஃபைல் பண்ணணும். ஸோ போக்குள்ளே இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அன்றைக்கோட முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஏன்னா அதே சேம் டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை. எத்தனை நாளையுமே அந்த கலெக்டருக்கு நீங்கள் போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து போகணும் அப்படின்னா நம்ம அதுக்காக திரும்ப வீட்டில் வந்து திரும்ப சர்டிஃபிகேட்லாம் பிரிங்க் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்கணும். ஒரு ரிஸ்க் இல்லைங்களா, அதனால் இருக்கிறத சொல்கிறேன். அவங்க ஆல்ரெடி இன்டிமேட்டும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் டிஎன்பி சைடுன்னு வந்தது. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா, சரிங்க சார். இதுக்கு என்னென்ன ஃபார்மெட், அதாவது இதுக்கு என்ன ஃபார்மெட் இருக்கானா இருக்குது சார். ஓகேங்களா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுக்கு, கண்டக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு, அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ், அது எல்லாமே ஒரு ஃபார்மெட் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, வேணால் கூட உங்களுக்கு தரேன் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கில் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா,
ஸோ இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஓகேங்களா, சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஓகேங்களா, சாரி மெடிக்கல்னு சொல்லக்கூடாது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இந்த அனெக்சர் 3 ஓகே ஃபர்ஸ்ட் சேர்க்கை 3 இதுதான் இருக்கணும். இதுதான் குரூப் 4 ஜாயின் பண்ணுங்க எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஃபார்மேட்டும் இதுதான் இருக்கணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் சைன் மெடிக்கல் ஆஃபீஸர் த சிவில் மெடிக்கல் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்கணும். அது உங்களோட கேண்டிடேட்டு என்ன போஸ்ட்டு, அது எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் டேக்ஸ் அப்படின்றது என்ன டிபார்ட்மெண்ட்டோ சம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் என்ன ஊரகவளர்ச்சினா ஊரகவளர்ச்சித்துறை, வருவாய்த்துறைனா வருவாய்த்துறை ஓகேங்களா, மீன்வளத்துறைனா மீன்வளத்துறை என்ன டிபார்ட்மெண்ட் அது. ஸோ மூச்சு உள்வாங்கி நிலை வெளியீட்டு நிலை ஓகேங்களா, எவ்வளோதான் இது ஜஸ்ட் இது மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்னேச்சர் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. ஸோ க்ரீனிங் சீலு ஸோ அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் இந்த ரேங்கில் இருக்கவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஃபாதர் டீட்டெயில் மதர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க ஓகேங்களா. அடுத்து கீழே கேண்டிடேட் சிக்னேச்சர். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கேட்குறீங்க நிறைய பேர் சிக்னேச்சர் நான் மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன சிக்னேச்சர் ஃபாலோ பண்ணிங்களோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் டியூட்டி ஜாயின் பண்ணும்போது சிக்னேச்சர் வேணால் சேஞ்ச் பண்ணனா ஸோ எஸ்ஆர் புக்குன்னு ஒன்று இருக்கும், சர்வீஸ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு வேணால் கூட நீங்கள் அதில் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுலேருந்து வேணால் கூட நீங்கள் மாற்றிக்கோங்க சைனை ஓகேங்களா. என்ன கேட்டால் சைன் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறது பெட்டர். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இல்லை, நீங்கள் சர்வீஸ் முடிவு வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு என்றைக்கு பிரச்சனை இல்லைல்ல ஓகேங்களா. ஏன்னா பேங்க்கில் ஒரு மாதிரி போடுறேன், இங்கே ஒரு மாதிரி போடுறேன், அதெல்லாம் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரே மாதிரி போடுறது பெட்டர். இல்லை சார் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் எல்லாமே காமனாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி அட்டனன்ஸ் சைன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஒரு வேளை பயோமெட்ரிக்காக தான் பிரச்சனை இல்லை, நான் பயோமெட்ரிக்கு சைன் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஃபைல் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி நான் ஜாயின் பண்ண பணியில் சேர்ந்தனாலேருந்து ஒரு கையெழுத்து மாறுறதா மாற்றிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு இப்படி தான் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. ஸோ சன் ஆஃப் டாட்டர் ஹவுஸு போஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு ஓகேங்களா, கான்ட்ராக்ட் கேரக்டர் குட் அப்படின்ற மாதிரி போட்டு சைன் வாங்கிடுங்க. சார் முடிஞ்சளவுக்கு உங்கள் லோக்கல் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. இல்லைனா லாஸ்ட்டாக படித்த காலேஜில் போய்ட்டு கூட வாங்கிக்கலாம். காலேஜ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்க ஸோ ஸ்கூலில் கூட வாங்கிக்கோங்க ஓகேங்களா. க்ரீனிங் சைன் அத்தாரிட்டி ஸ்கூல்லையோ காலேஜிலோ இருக்கிறவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு என்ன சார் நான் டாக்டர் கூட க்ரீனிங் சைன் தான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன், தாசில்தார் கூட க்ரீனிங் சைன் அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னா வேணாம். ஒரு ஸ்கூலோ காலேஜிலோ போய் வாங்க. அதுவும் நீங்கள் படித்த ஸ்கூல் ஒரு ஸ்கூலோ காலேஜ்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த ஸ்கூலில், அதனாலேருந்து 12வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, இல்லைனா 11th 12th மட்டும் அந்த ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. ஏன்னா அதுக்கான டிசி ஜெராக்ஸ் உங்ககிட்ட இருக்கும், அந்த ஸ்கூலோட மார்க் ஷீட் உங்ககிட்ட இருக்கும், அந்த ஸ்கூல் மென்ஷன் பண்ணி வந்திருக்கும் புரியுதுங்களா. ஸோ அதனால் அவங்ககிட்ட நீங்கள் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறது பெட்டர் ஓகேங்களா. ஸோ அதை டாக்டர்கிட்டயோ இல்லை தாசில்தார்கிட்டயோ இவங்ககிட்டலாம் வாங்குறத விட நீங்கள் ஸ்கூல்லையும் காலேஜில் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட்டாக முடிச்ச காலேஜில் வாங்குறது இன்னும் பெட்டர் தான் ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எந்த பயிற்று நிறுவனங்கள் நீங்கள் படிச்சிங்களோ எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்களோ காலேஜோ எந்த இது படிச்சிங்களோ அவங்ககிட்ட வாங்குற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டைம் அப்படி கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, டிசிலே இருக்குது சார் அதுக்கு என்ன அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. டிசிலே இருந்தாலும் உங்கள் லோக்கல் ஸ்கூலில் பக்கம் நியர்பை ஸ்கூலில் வாங்கிடுங்க ஓகேங்களா. ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா சார் டிசிலே இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொஞ்சம் லாங் சார் என்னால் போக முடியாது, இங்கேருந்து என் காலேஜ் சென்னையில் இருக்குது, இங்கெல்லாம் மதுரையில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, நான் ஓன் டிஸ்ட்ரிக் எனக்கு இது சார் இங்கேருந்து போக முடியாது, அதனால் எனக்கு நியர்பை ஸ்கூலில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். நீங்கள் எதுவுமே சர்டிஃபிகேட் வாங்காமல் டிசிலே இருக்குது நம்ம சொன்னாங்கன்னா அவன் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் டிசி வச்சுக்கோங்க மஸ்ட்டு. அதோட இதை வாங்கிடுங்க லோக்கல் ஸ்கூலில், என்னோடய சஜஷன் தான் ஓகேங்களா. சரிங்க சார், வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. இந்த பிடிஎஃப் வேணும் நமக்கு டெலிகிராம் சேனலில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே சார், தேங்க்யூ.